வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, WWE வந்து இப்போ ஷாக்கிங்லேயே 6 ரெஸ்லரை வந்து இப்போ WWE இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த ரெஸ்லர் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜான்சினா எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணுவாரா, வின் பண்ண மாட்டாரா, அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கு எலிமினேஷன் சேம்பரில் மேட்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக WWE ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு ரெஸ்லர் யார் அப்படின்னு கேட்டால் உங்களோட சிட்ரிக் அலெக்சாண்டர் வந்து அதாவது ஹெட் பிஸ்னஸோட ஒரு மெம்பராக இருந்தார். இப்போ அவரையும் இப்போ WWEக்கு உதவ மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இப்போ சிட்ரிக் அலெக்சாண்டர் நம்மளோட WWE ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக AOP அதாவது ஆத்தர் ஆஃப் பெயின், இவங்க 3 பேருமே இப்போ WWE வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து எனக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸ் கூட இருக்கப்போ, அதாவது மண்டே நைட் மசாயா அப்படிங்கிற அந்த ஒரு டீமில் இருக்கப்போ இவங்க ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா சோனியா டிவல் வந்து WWE நல்லா தான் புஷ் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில. அதாவது வின்ஸ் மெக்மேன் இருக்கப்போ நம்மளுடைய சோனியா டிவலுக்கு வந்து நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருந்துச்சு. அதேமாதிரி ஃபேன்ஸ் மத்தியிலும் இருந்துச்சு. அதேமாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிள் ஹெச் கைக்கு மாறதுக்கு அப்புறம் சோனியா டிவலை WWE யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இவங்களாம் யாருன்னு தெரியாது, எனக்குலாம் சத்தியமாக இவங்களாம் யாருன்னு தெரியாது. அதனால் இவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இவங்களாம் யாருன்னு தெரியல. ஆனால் இவங்களையும் WWE வந்து இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தான் நான் 2025 எலிமினேஷன் சேம்பரோட ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டராக, மிகப்பெரிய ஒரு ஆளாக இருக்கிறது யாருன்னு கேட்டால் உங்களோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஜான்சினா தான். ஜான்சினா வந்து எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் 100% இந்த எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ண போகிறது யார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஜான்சினா தான். இப்போ வந்து ஜான்சினா வந்து இப்போ ஃபேவராக இருக்காது, இதுதான் வின் பண்ணுறது ஃபேவராக இருக்காரு. இப்போ இந்த எலிமினேஷன் சேம்பருக்கு யாரெல்லாம் குவாலிஃபை ஆகியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஜான்சினா, சிஎம் பங்க், ட்ரூ. இது இல்லாமல் இன்னும் 3 பேர் இருக்காங்களே, அந்த 3 பேர் யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் நான் என்னோட ஒரு ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன். அதாவது இன்னும் 3 பேர் யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒன்று வந்து அதாவது ரே மிஸ்டீரியோ விசஸ் லோகன் பாலுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச். அதில் யார் குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது வந்து நான் முழுக்க நான் யாரை சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் நான் வந்து லோகன் பாலை சொல்லுவேன். ரெண்டாவது குவாலிஃபை மேட்ச் என்னன்னா செத்ரோன்ஸ் விசஸ் நம்மளுடைய ஃபின் பாலருக்கான மேட்ச். அதில் வந்து யார் குவாலிஃபை ஆவாங்கன்னு கேட்டால் நாங்கள் செத்ரோன்ஸ். இது 2. மூணாவது யார் அப்படின்னு கேட்டால் பிரான் ஸ்ட்ரோமன் விசஸ் டேமியன்ஸுக்கான ஒரு மேட்ச். இதில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் முழுக்க டேமியன் தான் என்னோட ப்ரிடிக்ஷன். ஏன்னா நம்மளுடைய டேமியனுக்கும் சரி, நம்மளுடைய டேமியனுக்கும் நம்மளுடைய ட்ரூ மேக்கினருக்கும் ஒரு ஃபியூட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு லிங்க் ஆகிரும். அந்த மேட்ச்சுக்கு ரெசல்மேனியாவுக்கு லிங்க் ஆகிரும். அதே நம்மளுடைய செத்ரோன்ஸ் இருக்கார், அதுமாதிரி நம்மளுடைய சிஎம் பங்க் இருக்கார், அவங்களுக்கு கொஞ்சம் லிங்க் ஆகிரும். ஆனால் அது இந்த ரோமன் ரெயின்ஸு செத்து நம்முடைய சிஎம்முக்கான அந்த ஒரு ஸ்டோரிக்கான ஒரு பில்டப்புக்கு அதுவும் ஒரு ரெடி ஆகிரும். ஆனால் இப்போ அது நமக்கு மேட்ரு கிடையாது, நம்ம விட்டுருவோம். ஆனால் இப்போ 2025 எலிமினேஷன் சேம்பரை யார் வின் பண்ண போகிறா அப்படின்னு கேட்டால் இவங்க யாருமே கிடையாது. 100% உங்களுடைய ஜான்சனா தான் வின் பண்ண போகிறாரு. அதாவது WWE தரப்புலேருந்து சொன்ன போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஜான்சனாவை வந்து 2025 அந்த ராயல் ரம்பிளை வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவே WWE கிடையாதான். WWE வந்து 2025 ராயல் ரம்பிளை யார் வின் பண்ண வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் முழுக்க சிஎம் பங்கை தான் வின் பண்ண வைக்கிறதா இருந்துச்சான். லாஸ்ட் நிமிஷத்தில் தான் நம்மளுடைய WWE மாற்றிருக்காங்க. ஏன்னா 2025 ஜான்சனை தான் வின் பண்ணணும், ராயல் ரம்பிளை வின் பண்ணுங்கிற மாதிரி WWEயோட ஒரு ஸ்டோரியில் கிடையாதான். எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணுறதா தான் இருந்துச்சான். அதாவது சிஎம் பங்கை வந்து ராயல் ரம்பிளை வின் பண்ண வச்சு கும்தரை தான் சேலஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சான். கும்தரை சேலஞ்ச் பண்ணி கும்தர் விசஸ் சிஎம் பங்குக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் வந்து ரெசல்மேனியா 41 அதாவது டே 1 வச்சு நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து சாம்பியன் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் WWEயோட ஒரிஜினல் பிளானாக. ஏன்னா அதே எலிமினேஷன் சேம்பரை ஜான்சனாவை வின் பண்ண வச்சு கோடியை சேலஞ்ச் பண்ணுறது தான் WWEயோட கரண்ட் பிளான். இதானா கடைசி நிமிஷத்தில் தான் நம்மளுடைய WWE வந்து சிஎம் பங்கை வந்து ராயல் ரம்பிளை வின் பண்ண வைக்காமல் இந்த நம்மளுடைய ஜே ஊசோவை வந்து வின் பண்ண வச்சுருக்காங்க. இது தான் நம்மளுடைய WWE வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ராயல் ரம்பிள் வந்து ஜான்சனா வின் பண்ணுங்கிற மாதிரி ஸ்டோரியே கிடையாதான். எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணி தான் நம்மளுடைய கோடியை வந்து சேலஞ்ச் பண்ணி கோடி ரோட்ஸ் விசஸ் ஜான்சனாவுக்கான மேட்ச் வந்து ரெசல்மேனியா 41 மேட்ச் நடந்து அதில் வந்து உங்களுடைய ஜான்சனா வந்து சாம்பியன் ஆகி அதாவது 17 டைம் வேர்ல்டு சாம்பியன் ஆகிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரியாக WWEயோட ஒரு எழுதப்படாத ஒரு சட்டத்தில் இதுதான் இருக்கான். வேறு எந்த இதுவுமே கிடையாது. அதாவது WWE மாற்றின ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் சிஎம் பங்கை வின் பண்ண வைக்காமல் திரும்பி சிஎம் பங்கே வின் பண்ண வைக்காமல் ஜேவுஸை வந்து மாற்றினதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு அப்படிங்கிறது இப்போ வந்து WWE தரப்புலேருந்து இப்போ சொல்லப்பட்டுருச்சு. ஆனால் இப்போ 2025 எலிமினேஷன் சேம்பரை வின் பண்ணுறதுக்கு யாருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டால் 100% ஜான்சனாவுக்கு தான் வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியன் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி, அதாவது WWE ஷோ வந்து இந்தியாவில் நடக்க போகுதான் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டால் இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ராபை வந்து முழுக்க
முழுக்க நெட்ஃப்ளிக்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ஸ்மாக்டவுனாக இருக்கட்டும், அதே மாதிரி NXTயாக இருக்கட்டும், இது முழுக்கையுமே நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ஃப்யூச்சரில் வந்து இப்போ நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம். அதாவது இப்போ வந்து ராவை மட்டும் தான் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் ஃப்யூச்சரில் வந்து ஸ்மாக்டவுனையும் சரி, NXTயும் சரி நாங்கள் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தில் நெட்ஃப்ளிக்ஸ் இருக்காங்க. அதனால் நெட்ஃப்ளிக்ஸை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக, அதாவது இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிலுமே டெலிகாஸ்ட் ஆக போகுது. அதாவது அவங்களோட ஆப் இருக்குல்ல, நெட்ஃப்ளிக்ஸுங்கிற அந்த ஆப்புனால எல்லாத்துக்குமே டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம கண்ட்ரியில் வந்து பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ஆப்பில் வந்து இது பண்ண முடியாமல் பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதனால் இந்தியாவில் வந்து அந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஆப்பை வந்து ப்ரொமோட் பண்ணணும். அதாவது WWE வந்து நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம்டா, நீங்களும் பாருங்கடா அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நெட்ஃப்ளிக்ஸ் வந்து WWE ஷோவை வந்து இந்தியாவில் நடத்த போகிறாங்களா. அதாவது மேபி அது ஒரு லைவ் ஈவெண்ட்டாக நடத்துறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து WWE லைவ் ஈவெண்ட் வந்து இந்தியாவில் நடத்தியிருக்காங்க. அதாவது ஹைதராபாத்தில் வந்து எப்பயோ நடத்தியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு லைவ் ஈவெண்ட்டு வந்து WWE இந்தியாவில் நடத்த போகிறாங்களா, இல்லை மேபி ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு எதுவும் விஷயங்கள் ஒரு மீட்டிங் மாதிரி அந்த இடத்துல எதுவும் இந்தியாவில் வந்து நாங்கள் இது மாதிரிலாம் பண்ணுறோம்டா, பாதி விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி இந்த WWE ஷோ வந்து ஒரு மீட்டிங்காக நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை ஒரு லைவ் ஈவெண்ட்டாக நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் WWE வந்து இந்தியாவுக்கு வர போகிறாங்க, இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரோமன் ரெயின்ஸு எலிமினேஷன் சேம்பரில் இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போ அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. அதாவது எங்கள் தலை வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து 2025 ராயல் ரம்பிளை வின் பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணோம். ஆனாலும் எங்கள் தலை வந்து தோத்துட்டாரு. ஆனாலும் 2025 ராயல் ரம்பிள் அது எலிமினேஷன் சேம்பரில் வந்து எங்கள் ரோமன் ரெயின்ஸ் இருப்பாரா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்குறாங்க. ஆனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் எலிமினேஷன் சேம்பருக்கு வருவாரா வரமாட்டாரா, மேட்ச் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அதாவது ராயல் ரம்பில் வந்து உங்களுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து செத்ரோன்ஸ் வந்து ஒரு ஸ்டன்னர் போட்டிருப்பார்ல, அந்த ஸ்டன்னர்னால் இன்ஜுரி ஆகிருப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. அதேமாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸும் சொன்னார். அதாவது நான் போட்ட ஸ்டன்னர் வந்து எனக்கு எப்படின்னு தெரியும், அவன் வந்து இன்ஜுரி ஆகிட்டான், அதனால் WWE ஏமாத்துறாங்க, அதாவது அவனை வந்து காப்பாற்றுறாங்க, அதாவது ரோமன் ரெயின்ஸை வந்து காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்கிறாங்க, ஆனால் முழுக்க செத்ரோன்ஸுக்கு அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செத்ரோன்ஸ் சொன்னார். ஆனால் அது உண்மையானு கேட்டால் உண்மை தான். அதாவது உங்களோட ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இன்ஜுரி ஆயிடுச்சு, ஆனாலும் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இன்ஜுரிலாம் கிடையாது. ஒரு 2 வீக் 3 வீக்குக்குள்ளே அவர் வந்துடும். அதாவது 5 வீக்குக்குள்ளே வந்துடுவார்ப்பா, ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடுவார்ப்பா, அவ்வளோதான் வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்குள்ளே வந்துடுவார். எலிமினேஷன் சேம்பர் முடிஞ்சு உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்து ரா ஸ்மாக்டவுன் எல்லாத்துக்குமே வந்துடுவார். சரிடா, வந்துடுவார் சரி. ஆனால் எலிமினேஷன் சேம்பருக்கு ஏன்டா வரமாட்டாருன்னு கேட்டால், எலிமினேஷன் சேம்பருக்கு ரோமன் ரெயின்ஸ் வரணுங்கிற மாதிரி எந்த ஒரு பிளானுமே WWE கிட்ட இல்லையா. ஏன்னா எலிமினேஷன் சேம்பரில் வந்து எல்லாமே பெரிய பெரிய ரெஸ்லர் தான் இருக்காங்க. ட்ரூவாக இருக்கட்டும், CM பங்காக இருக்கட்டும், ஜான்சினாவாக இருக்கட்டும், அப்படின்னு எல்லாமே பெரிய பெரிய ரெஸ்லர் தான் இந்த எலிமினேஷன் சேம்பரில் இருக்க போகிறாங்க. அதனால் மேபி ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு தேவை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ராயல் ரம்பில் வந்து பெரிய ஈவெண்ட், அதனால் ரோமன் ரெயின்ஸை கூட்டிகிட்டு வந்தோம். அதனால் ரோமன் ரெயின்ஸை கூட்டிகிட்டு வந்து ரோமன் ரெயின்ஸை தோக்க வச்சிட்டோம். இப்போ திரும்பி எலிமினேஷன் சேம்பருக்கு கூட்டிகிட்டு வந்து ரோமன் ரெயின்ஸை தோக்க வைக்கக்கூடாது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு பிளான் இருக்குது. அதாவது ரெசல்மனியாவில் வந்து பிக்கஸ்ட்டு ஒரு பிளான் இருக்குது. ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் செத்ரோன்ஸ் விசிஸ் CM பங்குக்கான ஒரு ட்ரிபிள் தட் மேட்ச் இருக்குது. நம்ம வந்து ரோமன் ரெயின்ஸை கொண்டுட்டு வந்து இங்கே எலிமினேஷன் சேம்பரில் மேட்ச் பண்ண வச்சு அவருக்கு எதுவும் இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா டோட்டல் பிளானு கொலாப்ஸ் ஆகிரும். அதனால் ரோமன் ரெயின்ஸை வந்து இந்த எலிமினேஷன் சேம்பருக்கு கொண்டுட்டு வரக்கூடாது. அது ரோமன் ரெயின்ஸோட ஒரு கருத்தில் கொண்டு அவரோட உடல்நிலையை கருத்தில் கொண்டு எந்த ஒரு இன்ஜுரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ரோமன் ரெயின்ஸை வந்து WWE வந்து ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மேபி எலிமினேஷன் சேம்பருக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் வர மாட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து இன்ஜுரி இருக்குது, ஆனாலும் அவர் வந்து 5 வீக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு கழிச்சு, அதாவது அதான் சொன்னல எலிமினேஷன் சேம்பருக்கு அதுக்கப்புறம் நடக்க போகிற ரா ஸ்மாக்டவுனுக்கு வந்து உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வந்துடுவார். இந்த எலிமினேஷன் சேம்பருக்கு உங்களோட ரோமன் ரெயின்ஸ் வரமாட்டார். அதை எதிர்பார்க்காதீங்க. மேபி வர்றாரு அப்படின்னா மேட்ச்சில் எதுவும் பண்ண மாட்டார். எதுவும் வந்தார் அப்படின்னா ஷாக்கிங்லி ரிட்டன் வந்தார்னா செத்ரோன்ஸ் எதுவும் அந்த மேட்ச்சில் இருந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு எலிமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் தானே இன்ஜுரி பண்ணார். அதனால் அந்த மேட்ச்சில் வின் பண்ண போகிறப்போ நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்து ஏதோ கொலாப்ஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து வெளியில் வர மாதிரி பண்ணலாம். மேபி அப்படி நடக்கலாம். ஏன்னா அப்படி நடந்தால் தான் ரெசல்மனியா 41க்கான இந்த உங்கள் மேட்சுக்கான ஒரு ஃபியூடுக்கான ஒரு பில்டப்பை மேபி கிரியேட் பண்ண முடியும்.